சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பைந்தமிழ் சோலை சேனல்ல புதிய மற்றும் பழைய படங்களின் திரை விமர்சனத்தை பற்றிய ஒரு புதிய நிகழ்ச்சியும் தொடங்குது. இந்த நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போற முதல் படம் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற கங்குவா திரைப்படத்தை பத்தி தான். சொல்லி வச்ச மாதிரி எல்லா சேனல்லையும் எல்லா மீடியாக்களிலுமே கங்குவா திரைப்படத்தை பற்றி நெகட்டிவான அந்த ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது நமக்கு ஒரு வித சந்தேகத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிற ஒரு படத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் கூடமா இருக்காது, மக்கள் ரசிக்கும்படியா ஒரு பாயிண்ட் கூடமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்ம வெகுளித்தனத்தால பிளான் லீக் ஆயிருக்குமோ. அந்த படத்தை முந்தா நாள் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட ஒரு படத்தை சோசியல் மீடியா என்கின்ற ஆயுதத்தை கையில் வைத்துக்கொண்டு எப்படி நேரடியான தாக்குதலை, தனி மனித தாக்குதலை திட்டமிட்டு இந்த மீடியாக்காரர்கள் செய்கிறார்கள், வன்மத்தை விதைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிஞ்சது. ஒரு படத்தோடைய ரிவ்யூ எப்போ வெளியாகும்? நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு படம் வெளியாகி முதல் காட்சி முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த படத்தோடைய ரிவ்யூ வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம், குறைந்தபட்சம் 1 மணி நேரமாக ஆகும். ஏன்னா அந்த வீடியோ எடுக்கணும், மேக் பண்ணணும், அதில் எடிட்டிங் வேலை இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் அவங்க செய்தால் தான் அந்த வீடியோவை அவங்க தரமாக கொடுக்க முடியும். ஆனால் இந்த கங்குவா படத்தில் நடந்தது கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா கங்குவா படம் வெளியிட்டு அந்த ஒரு சில நிமிடங்களிலேயே, அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இவங்க முன்னாடியே வீடியோவை தயார் பண்ணி வச்சுட்டாங்களா, இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ மேக்கிங் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் நமக்கு கிளப்புது. இப்படி சோசியல் மீடியா முழுவதுமே ஒருங்கிணைந்த ஒரு நேரடியான திட்டமிட்ட தாக்குதல் தான் இந்த கங்குவா படத்துல ரிவ்யூ என்ற பேர்ல நடந்திருக்கு. இத்தனையுமே பாத்தீங்கன்னா ரசிகர்கள் என்ற பேர்ல நடக்கல அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா புரிஞ்சுக்க முடியும். பொதுவா ஒரு படம் நல்லா இல்லைன்னா நம்மளுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அந்த படத்துல இந்த படம் நல்லா இல்லப்பா, கதை நல்லா இல்ல, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஞானவேல் ராஜா முடிஞ்சான் ஒழிஞ்சான் தலையை அப்படியே அடிச்சுக்க வேண்டியதான். நான் எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் இப்படி கொந்தளிக்க மாட்டாங்க. தன்னுடைய வீட்டிலேயே புகுந்து திருடிட்டு போயிட்டா மாதிரி எவனும் பொங்கி போய் இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை கொட்டி பேச மாட்டாங்க. எனவே கங்குவா படத்தின் மீதான இந்த எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை விமர்சனங்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த தாக்குதல் கடினமான உழைத்த அந்த படக்குழுவினரையும் குறிப்பா சூர்யாவுடைய உழைப்பையும் சிதைச்சிருக்குன்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்துக்கு சொல்லப்படுகின்ற அந்த எதிர்மறை விமர்சனங்களையும் அதுக்கு விளக்கத்தையும் பார்க்கலாம். அதன் பிறகு இந்த படத்தோட சில சிறப்புகளையும் பார்க்கலாம். முதல் குற்றச்சாட்டு, கத்துறாங்க கத்துறாங்க கத்துறாங்க. இதுதான் இந்த எதிர்மறை விமர்சனங்கள் சொல்லுகின்ற பெரிய குற்றச்சாட்டு. இந்த கதை நடந்ததாக சொல்லப்படுகின்ற காலம் 1070, அதாவது 10ஆம் நூற்றாண்டு. இந்த 10ஆம் நூற்றாண்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்த மலைவாழ் மக்களின் அவர்களுடைய அந்த நாடுகளை பற்றியும் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை பற்றியும் அவர்கள் எதிரிகளிடமிருந்து தங்களுடைய நாட்டை, தன்னுடைய இனத்தை காப்பதற்கு அவர்கள் நடத்திய போரை பற்றிய செய்திகள் தான் இந்த படத்தோட மையக்கரு. அப்போ எப்ப கத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சும்மாவே கத்திட்டு இருந்தாங்க. அவங்க கத்துற காட்சிகள் எல்லாமே போர் செய்யும் போது, வீர உணர்ச்சியை காட்டும் போது தான் கத்துறாங்க. நான் கேட்கிறேன், போர் செய்யும் போதோ அல்லது கோபமா இருக்கும் போதோ கத்தாம காதல் நிரம்பி வழிகிற மாதிரியா பேச முடியும்? அந்த இடத்துல போயிட்டு அன்பே ஆறுவீரே நான் பேச முடியும்? கோபத்தை தானே காட்ட முடியும். ஏன் இதுக்கு முன்னாடி சூர்யா படத்துல எல்லாம் கத்துற காட்சிகளே வரலையா? 6 படத்துல வந்திருக்கு, வேல் படத்துல வந்திருக்கு, ஏன் சிங்கம் படத்துல படம் முழுக்க கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. அதெல்லாம் ரசிக்க முடிஞ்சவங்களால குறிப்பிட்டு கங்கா படத்துல மட்டும் ஏன் இப்படியான ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அடுத்தது இந்த படத்தோட 3D எஃபெக்ட்ஸ் அப்படி ஒன்றும் பெருசா செய்யல. 350 கோடி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பெருசா எந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் அல்லது அறியாமை அப்படிதான் சொல்லணும். தமிழ்ல குறிப்பா இந்திய மொழிகளில் கூட வெளிவந்த 3D படங்களிலேயே இந்த கங்குவா படம் கொடுத்த 3D எஃபெக்ட்ஸ் மாதிரி வேற எந்த படமும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பொதுவா 3D காட்சியெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம அந்த கண்ணாடி போட்டிருப்போம், ஸ்க்ரீன்ல இருந்து வர்ற அந்த காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நம்மளை தாக்குற மாதிரியே வரும். இதுதான், அதாவது ஸ்க்ரீன்ல இருந்தே அந்த பிக்சர் நமக்கு வெளியில வர மாதிரி இருக்கும், எம்போஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கு முன்னால நம்ம பார்த்த 3D எஃபெக்ட்ஸ் படங்களுடைய காட்சி.
ஆனா கங்குவா படத்துல அப்படி இல்லாம ஸ்கிரீன் முன்னால நமக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல வந்து எம்போஸ்டா வந்து நமக்கு முன்னால ஒரு 6 அடி 7 அடி நிக்கிற அளவுல வந்து அந்த தூரத்துல அந்த காட்சிகள் நமக்கு தெரியும். இது நம்ம கண்ணுக்கு புது விதமான ஒரு இன்பத்தை நமக்கு கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நடுவுல இருக்கிற மெயின் கேரக்டர் வந்து நல்லா எம்போஸ்டா பெருசா தெரியற மாதிரியும், அதுக்கு முன்னால ஒரு காட்சி தெரியற மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதா தெரியற மாதிரியும், அந்த மெயின் கேரக்டருக்கு பின்னால இருக்கிற உருவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவுல ரொம்ப சின்னதா தெரியற மாதிரியும், ஆக மொத்தம் 3 ஸ்டெப்பா தெரியற மாதிரி ஒரு ஒரு படிநிலையில வந்து அந்த காட்சியை அமைச்சிருப்பாங்க. டைட்டில்ல கூட பாத்தீங்கன்னா 2 லைன் இல்ல 3 லைன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 லைன் 3 லைனுமே ஒரு படிக்கட்டா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு காட்சி இன்பத்தை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் 3D எஃபெக்ட் அப்படிங்கிற முறையில பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸ் இந்த படத்தோட கூட்டு உழைப்பையும் இந்த கடினமான உழைப்பையும் நம்ம பாராட்டி தான் ஆகணுமே தவிர இதை வந்து குற்றம் சொல்லுகின்ற அளவுக்கு அதோடைய 3D எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கறதான் சொல்லணும். அடுத்தது இசை. டிஎஸ்பி சொதப்பிட்டாரு, இசையே நல்லா இல்ல, ஒரு பாட்டுமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாடலை தவிர மற்றபடி பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா அந்த நெருப்பு சாங் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, இசையும் ரொம்ப அருமையா அமைச்சிருக்கிறாரு. மற்ற படங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் நீங்க. சாதாரண ஒரு படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன் வரும்போதோ அல்லது வேற எந்த ஒரு உணர்ச்சிகரமான சீன் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா உரையாடலின் போது கூட வந்து டைலாக் பேசும்போது கூட வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வரும், மெல்லிதா ஒரு மியூசிக் வரும். ஆனா இந்த படத்துல முக்கியமான நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் பேசும்போது சுத்தமா இசையே இல்லாத அளவுக்கு அடக்கி வாசிச்சிருப்பாரு டிஎஸ்பி. இது அவருடைய இசை அறிவை வந்து அதிகமாக தான் காட்டுதே தவிர எப்படி வந்து அவர் சொதப்பிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி இந்த கதை வந்து பழங்காலத்துல நடந்தது அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் இருந்த இசைக்கருவிகள் ஒரு சிலவற்றை எடுத்துக்காட்டா முழவு, சங்கு, கொம்பு, இது 3 வந்து எனக்கு தெரிஞ்சது. இன்னும் வந்து வேற ஏதாவது இருந்திருக்கலாம். இப்படி பழங்காலத்து இசைக்கருவிகளையும் அவர் வந்து அதுல வந்து இசையில கலந்துருக்கிறது ரொம்ப அழகா தெரியுது. அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கு. இந்த அளவுல வந்து பார்க்கும்போது டிஎஸ்பி இசையில வந்து ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறதா தெரியுது. ஒரு பாட்டுல மட்டும் டர்ன்னு ஒரு சத்தம் வருது. அது எதனால வருது? ஒருவேளை தியேட்டர்ல வந்து அந்த ஸ்பீக்கர் எஃபெக்டா இல்ல உண்மையிலேயே அந்த பாடலோட எஃபெக்டா அப்படிங்கறத எனக்கு தெரியல. மத்தவங்க யாராவது இந்த படத்தை பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இது ஒண்ணுதான் வந்து டிராபேக்கா நம்மளால வந்து எடுத்துக்க முடியுதே தவிர மற்றபடி இசையில வந்து டிஎஸ்பி ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கதை, திரைக்கதை. கதையே இல்ல, திரைக்கதையில சொதப்பிட்டாரு சிவா, ரொம்ப மோசம், ஒஸ்டா இருக்கு, இப்படிதான் வந்து சொல்லப்படுகின்ற எதிர்மறை விமர்சனம். இந்த கதை நடந்தது 1070ஆம் ஆண்டு 10ஆம் நூற்றாண்டு. இந்த 10ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு கதைய ஒரு சங்கிலி தொடர் போல 2024லயும் தொய்வு இல்லாம நகர்த்திட்டு வர்றாரு சிவா. அருமையான ஒரு திரைக்கதை. தங்களுடைய இனத்தை காப்பதற்கு அந்த மலைவாசி மக்கள் எப்படி போரிடுகிறார்கள், எப்படி அவர்களுடைய அந்த போர் முறைகள் நடக்கின்றன. அதுல கதாநாயகன் ஒரு தாய்க்கு வந்து வாக்கு கொடுத்துறாரு, அந்த கொடுவாங்கின்ற அந்த சிறுவனை நான் கண்டிப்பா காப்பாற்றுவேன் அப்படின்னு, என்னுடைய மகன் என்று அவனை தத்தெடுத்துக் கொள்கின்ற அளவுக்கு அவருடைய அந்த வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான கொள்கையா இருக்குது. இந்த கொள்கையை அவர் வந்து காப்பாத்தினாரா, அவருடைய வாக்கை காப்பாத்தினாரா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மையக்கரு. அதனாலதான் 2024 நடக்கிற சூர்யாவுக்கும் இந்த கதையுடைய தொடர்ச்சியை கொண்டு வந்து காட்டுறாங்க. இதுல 10ஆம் நூற்றாண்டுல நடந்த அந்த காட்சிகளுடைய தொடர்ச்சி 2024 நடக்கிற சூர்யாவுடைய காட்சியிலையும் வந்து தொடருது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சண்டை காட்சி, அதாவது கிளைமாக்ஸ்ல வர்ற சண்டை காட்சி ரொம்ப அற்புதமா செஞ்சிருப்பாங்க. 1 நிமிடம் அல்லது அரை நிமிடம், அந்த அரை நிமிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் நடந்த காட்சியும் 2024 நடக்கிற காட்சியும் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கும். அது நம்மளால வந்து வேற எந்த பக்கமும் நம்மளுடைய கவனத்தை திருப்ப முடியாத அளவுக்கு அந்த கதையிலேயே நம்ம மனத்தை வந்து செலுத்த வச்சு அதை வந்து கவனிக்க வச்சிருப்பாங்க. அந்த அளவுல வந்து சிவா வந்து மிக சிறப்பான ஒரு திரைக்கதையை அமைச்சு நம்மளுக்கு விஷுவல் ரீதியாகவும் நம்மளுக்கு மிக சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருப்பாரு. அதுல கண்டிப்பா சிவா இதுல வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அவர் மேல வந்து எந்த விதமான குற்றச்சாட்டம் வைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த இதுல வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த பையன் ரஷ்யாவில் வந்து எப்படி தப்பிச்சு கோவாக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நான் கேட்கிறேன், லாஜிக்கே இல்லாம வெறும் ஸ்டைலுக்காகவும்
பேருக்காகவே ஓடிட்டு இருக்கிற அந்த படத்திலாம் இதே மாதிரி தமிழ்ல வர்ற மசாலா படங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான லாஜிக் இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு வந்து இந்த வில்ல வந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான். ஹீரோ அது கூட தப்பிச்சுன்னா எப்படி அவன் வந்து கார்லயோ லாரிலயோ போயிட்டு இருப்பான், இல்லாட்டி ஹெலிகாப்டரோட போவான். ஆனா ஹீரோ வந்து மலையில இருந்து உருண்டு பறந்துன்னு போவாரு, திடீர்னு பார்த்தா எதிரில் போய் நிற்பாரு. இதெல்லாம் நம்ம லாஜிக்கா எடுத்துக்க முடியலையா? அதெல்லாம் நம்ம ரசிக்கலையா? அந்த பையன் வந்து அந்த ஆய்வகத்துல இருந்து தப்பிக்கும் பொழுது அந்த ஆய்வகத்தோட கேப்டன் வந்து கிளீனா சொல்லிடுவாரு, 70% வந்து அந்த ஆராய்ச்சி வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. அவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாம அவனுடைய மூளை வந்து அந்த செயலை செய்யாது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுவாரு. இதை வந்து யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் தப்பிக்கும் போதே வந்து ட்ரெயின்ல தான் தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனால வந்து இருக்க முடியாதா, கோவாக்கு வர முடியாதா? இந்த மாதிரியான சின்ன சின்ன இதெல்லாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதாவது இந்த திரைக்கதையில சிவா வந்து வெறும் திரைக்கதை மட்டும் வச்சிடலாம அந்த திரைக்கதையில அந்த கேரக்டர்களை வந்து வாழ வச்சிருக்கிறாரு, அதை வந்து நம்மளை வந்து உணர வச்சிருக்கிறாரு. அந்த விதத்துல சிவா வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்தது மேக்கப். ஒரு சேனல்ல சொல்லியிருந்தாருங்க, நட்டியோட முகமே தெரியல, அடையாளமே தெரியாத அளவுக்கு மாத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கேரக்டருடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து மேக்கப் போட்டு அவரை வந்து அப்பி வச்சிருக்கிறாங்க, மேக்கப்பை சுத்தமா ஆளையே மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம ஒரு குற்றச்சாட்டு. ஒருத்தருடைய அடையாளத்தை தெரியாம மாத்துறது தானே மேக்கப்பு. அந்த 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி மாத்துறது தானே வந்து ஒரு மேக்கப். அதுக்காக வந்து ஒரே ஒரு மருவை வச்சுட்டு மேக்கப் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ வந்து மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிரிப்பா இருக்காதா, கேலி கூத்தா இருக்காதா? மீசை மறு வச்சு அது மாறு வேஷமாடா, மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால. ஆக ஒரு ஆளை அடையாளமே தெரியாத அளவுக்கு மாத்துறாரு அப்படின்னு சொன்னா அந்த மேக்கப் மேனுக்கு நம்ம வந்து பாராட்டு தானே தெரிவிக்கணும். இது எப்படி வந்து ஒரு குறையாகும்? இது எப்படி ஒரு டிராபேக்கா நம்மளால எடுத்துக்க முடியும்? ஆக இவங்க வந்து சொல்லணுமேன்றதுக்காக தேடி தேடி வந்து குறைகளை சொல்றாங்களே தவிர அதனுடைய உண்மை தன்மையை புரிஞ்சிக்காம தான் இவங்க இந்த எதிர்மறை விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் ஒரே மாதிரி பிதற்றிய எதிர்மறை விமர்சனங்கள் என்ற பெயரில் நேரடி தாக்குதல்களை நடத்தி இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கங்கா படத்தோட சில சிறப்புகளை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு, குற்றவாளிகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு சட்டப்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்த தனியா ஒரு மலையை உருவாக்கி அந்த மலையை செங்குத்தான படிகள்ல ஏறி போயிட்டு அங்க வந்து ஒரு பாறை, வட்டமான ஒரு பாறையை வச்சு அதுலதான் வந்து விசாரணை செய்வற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி மரபு ரீதியா யோசிச்சது ஒரு சிறப்பான செயல். அதே மாதிரி எந்தெந்த அம்புகள் யாரால செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கழுகோடைய காலில் வந்து அந்த அம்புகளை மொத்தமா கட்டி சூர்யா கையில வந்து சேர்க்கிற மாதிரி அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் பொழுது அந்த அம்புகளை பார்த்து அவர் இது வந்து இவனுடைய அம்பு, இது இவனுடைய அம்பு அப்படிங்கிற சொல்ற காட்சி வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. பில்டப் கொடுத்த அளவுக்கு கருங்காடு வந்து அப்படி ஒன்றும் மோசமா தெரியல. இவங்க சொல்றத பார்த்தா கருங்காடு வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா ஒண்ணுமே இல்லை, இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகிய ஒரு காட்சியா தான் அந்த காடை காட்டுறாங்க அப்படின்லாம் ரிவ்யூல சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காடுனா எப்படி இருக்கும்? அதுக்காக வேண்டிய வந்து மரம்லாம் வந்து பேய் மாதிரி இருக்கிற மாதிரியா காட்ட முடியும்? இல்ல வந்து பேயை உருவாகிற மாதிரி காட்டணுமோ? அந்த காட்டுடைய தன்மை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா காடு அப்படின்னாலே ஒரு அருவி கொட்டுற மாதிரியும் ஒரு ஆறு ஓடுற மாதிரியும் சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் நடமாடுற மாதிரியும் இப்படித்தானே இருக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறாங்க அந்த படத்துல. அந்த கருங்காடு வந்து இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ரம்யமான ஒரு காட்சியை கொண்ட ஒரு காடா இருக்குது. ஆனா அந்த காட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா யானையை வந்து காட்டுறாங்க, புலியை காட்டுறாங்க. எல்லாத்துக்கு மேல முதல்ல கூட சண்டை போடுற மாதிரி ஒரு அருமையான காட்சி, கிட்டத்தட்ட 1/4 மணி நேர காட்சி. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அந்த காட்சி வந்து மிக சிறப்பான காட்சியா அமைஞ்சிருக்கிறது. ஒரு பெரிய வி ஷேப்ல இருக்கிற ஒரு மரம், அதாவது அந்த மரத்தோட 2 கிளைகள் வி ஷேப்ல வந்து இவன் வந்து அம்பு செலுத்துற காட்சி பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கும். அதே மாதிரி தொங்கிக்கிட்டு அம்பு விடுவான், தலைகிட தொங்கிக்கிட்டு அம்பு விடுவான். இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து விருந்து படைக்கின்ற ஒரு காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு காட்சியை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அது என்ன காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருங்காட்டுல சூர்யா வந்து வானத்தை பார்த்த மாதிரி, அதாவது நமக்கு முதுகு காட்டின மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னால வந்து வானத்துல வந்து பறவைகள் கூட்டமா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓவியத்தை போன்ற ஒரு அணிவகுத்து பறந்து செல்ற மாதிரியான ஒரு காட்சி. அது மிஞ்சி போனா ஒரு 3 செகண்ட் தான் இருந்திருக்கும். அதை காட்டிட்டு போயிடும். இப்படிதான் வந்து வச்சிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் அதை ரசிச்சாங்க, அதோடைய உள்ளீடை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. அதாவது இவன் தனியாளு மிகப்பெரிய படை கொண்டு எதிரி வந்து இவனை தாக்குறதுக்கு வர்றான். இவன் ஒரு ஆள் எப்படி அதை சமாளிக்க போறான் அப்படிங்கிறது தான்
நமக்கு வந்து சிம்பாலிக்கா காட்டுறதுக்கு இயக்குனர் அந்த காட்சியை வச்சிருப்பார். அதாவது சின்ன சின்ன பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த பறவைகள் எல்லாம் பருந்து, கழுகு போன்ற பெரிய பறவைகள் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு அந்த மொத்தமா ஒரு 1000, 200, 2000 பறவைகள் மொத்தமா ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய தோட்டத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை வந்து அந்த பறவைக்கு காட்டி பயமுறுத்தும். சிறிய பறவைகளாக இருந்தாலும் மிகப்பெரிய பருந்து, கழுகு போன்றவற்றை எதிர்ப்பதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து முதல்ல வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுப்போம். அந்த பயத்தை கொடுத்துட்டு அவங்கள வந்து அதுக்கப்புறம் எளிதில் வந்து அவங்கள தோக்கடிச்சிருவோம். இப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் அந்த பறவைகள் நமக்கு கொடுக்குது. இந்த காட்சி வந்து நீங்க வந்து நிறைய முறை வானத்துல நீங்க பார்த்துருக்க முடியும். நிறைய பறவைகள் வந்து கும்பலா சேர்ந்து ஒரு பெரிய உருவம் போன்ற ஒரு தோற்றத்தையும் வந்து ஓவியம் போன்ற தோற்றத்தையும் நமக்கு வந்து காட்டியிருக்கோம். இந்த மாதிரியான காட்சியை தான் அதுல அருமையா வச்சிருப்பாரு சிவா அவர்கள். இதே மாதிரி அந்த தனியால நிக்கிற கங்குவா மிகப்பெரிய படையை எதிர்த்து அந்த போர்ல வந்து வெற்றி பெறுவார். நட்டுவாக்காளி நிறைய இருக்கிற ஒரு பகுதியில அந்த எதிரிகளை வர வச்சுட்டு அந்த நட்டுவாக்காளி மாதிரியான தோற்றத்தையே தன்னுடைய உடலை வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டு அந்த எதிரிகளுக்கு வந்து அச்சத்தை கொடுக்கின்ற ஒரு போர் தந்திரம் அது. இந்த சைக்காலஜி தத்துவத்தை மிக அழகா பயன்படுத்தி இருப்பாரு. இதை எத்தனை பேர் பார்த்தாங்க, ரசிச்சாங்க அப்படின்லாம் தெரியல. இவ்வளவு நுணுக்கமா வந்து அந்த காட்சிகளை வடிவமைச்சிருக்கிற சிவாவை ஒரு திரைக்கதையும் இல்லை, ஒரு கதையும் இல்லை, ஒரு கன்றாவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கீழ்த்தரமா பேசுறதுக்கு ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கறத நம்மளுடைய எண்ணமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறைய என்னன்னு பாத்தீங்கன்னா, எவனா ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டானா அதை சரியா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது கிடையாது, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடுறது. அதான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால இந்த விமர்சனங்கள் என்ற பேர்ல வருகின்ற இந்த மாதிரியான அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுவும் எதிர்மறையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு, கூர்மையான அறிவு இருக்கு, அதனாலதான் இவன் பெரிய ஜீனியஸ் போல் இருக்கு, அதனாலதான் இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறான், அப்ப அவன் சொன்னது உண்மையாதான் இருக்கும் அப்படிங்கறத இவங்க நினைச்சுக்கிறாங்க. இது என்ன புது பொருளியா இருக்கு? கங்குவா திரைப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் வெளிவந்த மிகச்சிறந்த தொழில்நுட்ப படங்களில் ஒன்று. இன்றைக்கு அந்த படத்தை அழிக்க நினைப்பவர்கள் நாளைக்கு அந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டாக நினைக்கத்தான் போகிறார்கள், கொண்டாடத்தான் போகிறார்கள். 1000 ஒருவன் என்று ஒரு படம் 2010ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த படம் வந்தபோது இப்படித்தான் வெற்றி பெறவில்லை. ஆனால் 2020ஆம் ஆண்டு ரீரிலீஸ் செய்த பிறகு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கங்குவா படமும் அதே போன்ற வெற்றி. ஆனால் அந்த படத்தை போல 10 ஆண்டு இடைவெளிகளை எடுத்துக்கலாம், மிக விரைவிலேயே அந்த வெற்றியை பெறும் என்பதுதான் உண்மை. கங்குவா கூட்டு உடைப்புக்கு கிடைத்த வெற்றி. பைந்தமிழ் சோலையின் மதிப்பெண் 100க்கு 70. இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.